பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7 சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. ஆமென். பிரியமானவர்களே, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கேதரிங், அதாவது என்ன சொல்கிறாங்க, ரிலாக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து ஒரு கெட் டுகெதரு, என்னப்பா வேலை வேலைன்னு பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரத்தை ஒதுக்குறாங்க. சிலர் வந்து வீக்கெண்ட் பார்ட்டின்னு சொல்லி ஒதுக்குறாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா குடும்பமாக உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கூடுறாங்க. இந்த மாதிரியான காரியங்கள் செய்யும் பொழுது என்ன பேசுவாங்க? பிரயோஜனமானதை பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே. வீணான காரியங்கள், அடுத்தவங்களை குறித்த காரியங்கள், தேவையில்லாத சீர்கேடான வீண் பேச்சுக்களை பேசி தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிறார்கள். தேவனுடைய ஆலயமாயிருக்கிற நம்முடைய சரீரத்தை நாம் ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? அவருக்காகத்தானே இதை நாம் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். தேவநாமம் மகிமை அடைய வேண்டும் அல்லவா? தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் செய்கிற இப்படிப்பட்ட சீர்கேடான காரியங்களுக்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இனி சீர்கேடான வீண் பேச்சுக்கள் வேண்டாம். செல்ஃபோனில் ரொம்ப நேரம் மற்றவங்கள பற்றி பேசுறது, வேண்டாத காரியங்கள், ஊரில் நாட்டில் நடக்கிறது, இது எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை பற்றி கொண்டு தேவ சமூகத்திலே அமர்ந்து அவருடைய அன்பையும் பிரசன்னத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அப்பொழுது தெய்வீக சமாதானம் நமக்குள்ளே ஆளுகை செய்யும். இப்படிப்பட்ட பாவங்களுக்கு விலகும்படிக்கு அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, எவ்வளோ முயற்சி செய்கிறோம் ஏசப்பா. ஆனாலும் ஆண்டவரே, மாம்சத்தில் இருக்கிறபடினாலே என் தேவனே, சீர்கேடான காரியங்கள் எங்களுக்கு அறியாமலேயே எங்களுக்குள்ளே வந்து விடுகிறது. தயவா எங்களை மன்னியும். இனி உம்முடைய ஆலயமாக இருக்கிற எங்கள் சரீரத்தை நாங்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு அதிக ஜாக்கிரதையாக இருக்கும், பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. செய்த குற்றங்களை எல்லாம் ஒரு விசையா எங்களுக்கு மன்னிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மனதார பாவ அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தாராளமாய் இரக்கத்தையும் தயவையும் கட்டளையுவார். God bless you.